வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவி காலமானார். மலேசியாவின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவி காலமானார். அவருக்கு வயது 85. நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு உடல் நலிவுற்ற நிலையில் சக்கர வண்டியில் அமர்ந்து வந்த அப்துல்லா அஹ்மத் படாவி இன்றிரவு 7:10 மணியளவில் கோலாலம்பூர் தேசிய இருதய சிகிச்சை கழகமான IJNல் தனது இறுதி மூச்சை விட்டார். முன்னாள் பிரதமர் காலமானதை அவரின் மருமகனும் அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவருமான கைரே ஜமாலுடன் அறிவித்தார். அப்துல்லா தனது இறுதி மூச்சை விடும்போது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உடன் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மறைந்த அப்துல்லாவிற்கு ஜேன் அப்துல்லா என்ற மனைவியும் தனது முதலாவது மனைவி காலஞ்சென்ற என்டோன் மஹ்மூதுடனான இல்லற வாழ்வில் 2 பிள்ளைகளும் உள்ளனர். அவரின் மகள் நோரி அப்துல்லா முன்னாள் சுகாதார அமைச்சரான கைரே ஜமாலுடனை திருமணம் செய்து கொண்டுள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நாட்டின் 5வது பிரதமராக துன் மகாதிர் முகமதிடமிருந்து பதவியேற்ற அப்துல்லா 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை 6 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை ஏற்று நாட்டை வழிநடத்தினார். கடந்த 1939ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பினாங்கு பயன் லப்பாஸில் பிறந்தவரான அப்துல்லா நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்ற முதலாவது பினாங்கு வாசியாவார். பிரதமர் பதவியை ஏற்பதற்கு முன்னதாக வெளியுறவு அமைச்சர், உள்துறை அமைச்சர் முதலிய பதவிகளை அப்துல்லா வகித்துள்ளார். துணை அமைச்சர், அமைச்சர், துணை பிரதமர், பிரதமர் ஆகிய பொறுப்புகளை வகித்த அப்துல்லா சிறந்த ஆங்கில புலமையை பெற்ற பிரதமர்களில் ஒருவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் பிரதமர் என்ற முறையில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி அமெரிக்காவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்ட அப்துல்லா அன்றைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷுடன் ஆற்றிய நேரடி சந்திப்பு மற்றும் இருவரும் நடத்திய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் நிருபர்களின் கேள்விகளுக்கு ஒருவருக்கொருவர் சளைக்காமல் பதில் அளித்த விதம் அன்றைய நாளில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. வெளியுறவு கொள்கைகளில் பரந்த அனுபவம் கொண்டவரான அப்துல்லா நீண்ட காலம் வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்து வந்துள்ளார். 1987ஆம் ஆண்டில் அம்னோ தலைமைத்துவ போராட்டத்தில் துன் மகாதிரை எதிர்த்து போட்டியிட்ட தங்கு ரசாலி ஹம்சாவின் அணியில் போட்டியிட்ட அப்துல்லா பி டீம் அணியை ஆதரித்தார் என்பதற்காக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் 1991ஆம் ஆண்டில் அமைச்சரவையில் துன் மகாதிரால் இணைத்து கொள்ளப்பட்ட பஹ்லா என்று சுருங்க அழைக்கப்பட்ட அப்துல்லா 1999ஆம் ஆண்டு நாட்டின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டு 4 ஆண்டுகளில் பிரதமர் பொறுப்பை ஏற்றார். துன் மகாதிரினால் பிரதமர் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட அப்துல்லா பின்னர் துன் மகாதிரின் கடும் விமர்சனத்தினாலேயே பிரதமர் பதவியை துறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகினார். சிங்கப்பூரையும் ஜொஹூரையும் இணைக்கும் 2வது பால நிர்மாணிப்பு திட்டம் தொடர்பில் தனக்கடுத்து நாட்டின் பிரதமர் பதவியை ஏற்கவிருக்கும் தனது நம்பிக்கைக்குரிய அப்துல்லா தாம் வடிவமைத்து கொடுத்த திட்டத்தை அமல்படுத்துவார் என்று துன் மகாதிர் பெரிதும் நம்பினார். எனினும் அந்த திட்டத்தின் சில முக்கிய அம்சங்களை அமல்படுத்த அப்துல்லா பிடிவாதமாக மறுத்துவிட்டதை தொடர்ந்து துன் மகாதிருக்கும் பிரதமர் என்ற முறையில் அப்துல்லாவிற்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. பிரதமர் பதவியேற்ற காலகட்டத்தில் அப்துல்லா நிறைவேற்றிய பெரும் அரும்பணி நாடு 1987இல் நீதித்துறை நெருக்கடி எதிர்நோக்கிய போது துன் மகாதிரால் வஞ்சமான முறையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நாட்டின் தலைமை நீதிபதி துன் சாலிக் அப்பாஸ் மற்றும் இதர 5 நீதிபதிகளுக்கு நியாயம் கிடைக்க வகை செய்தார். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் அம்பிகா மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ஜாயித் இப்ராஹிம் ஆகியோரின் பெரும் முயற்சியில் சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரிடம் அரசாங்கம் மன்னிப்பு கேட்டதுடன் துண்டிக்கப்பட்ட அவர்களின் ஓய்வூதிய தொகை மற்றும் அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அப்துல்லா வகை செய்தார் என்பது வரலாறாகும். அப்துல்லா பதவி வகித்த காலகட்டத்தில் இந்தியர்கள் நலன் சார்ந்த அம்சங்கள் புறக்கணிப்பு மற்றும் கோவில் உடைப்பு விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. ஆளும் பரிசான் நேஷனல் அரசாங்கத்திற்கு எதிராக அதிருப்தி அலை நாடு முழுவதும் ஏற்பட்டது. இதன் விளைவாக 2007ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி கோலாலம்பூர் மாநகரில் இந்தியர்கள் பெரிய அளவில் திரண்டு ஹிண்ட்ராஃப் பேரணியின் மூலம் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய போது அப்துல்லாவின் ஆட்சி ஆட்டம் கண்டது. இதன் விளைவாக மறு ஆண்டான 2008இல் நடைபெற்ற நாட்டின் 12வது பொதுத் தேர்தலில் 60 ஆண்டு கால ஆட்சியில் முதல் முறையாக பினாங்கு, ஸ்லாங்கூர், பேரா, கடா ஆகிய 4 மாநிலங்களை பிரதான எதிர்க்கட்சியான பக்கத்தான் ராயட்டிடம் பரிசான் நேஷனல் இழந்தது.
அப்துல்லாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முக்கிய அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் பலர் தோல்வி கண்டனர். கிரகான் தலைவர் தான்ஸ்ரீ கோசு குன், மயிகா தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலு, அம்னோ மகளிர் பிரிவு தலைவி ஷரிசான் அப்துல் ஜாலில், பிபிபி கட்சி தலைவர் MKVS, அமைச்சர் ஜைனுடின் மைதீன் ஆகியோர் தோல்வி கண்டவர்களில் அடங்குவர். பரிசான் நேஷனல் மற்றும் துன் மகாதிரினால் கொடுக்கப்பட்ட கடும் நெருக்குதலுக்கு பிறகு மறு ஆண்டான 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி நாட்டின் 6வது பிரதமரான டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு வழிவிட்டு பிரதமர் பதவியிலிருந்து அப்துல்லா விலகினார். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் மறைவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். துன் அப்துல்லா ஒரு தலைவர் மட்டும் அல்ல, மலேசியாவின் சக்தி மிகுந்த அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திய பெரிய மனம் படைத்த ஒரு மனிதர் என்று அன்வார் புகழாஞ்சலி சூட்டினார். பல்வேறு சவால்களும் மோசமான சூழலும் கொண்ட அரசியலில் நாட்டின் பிரதமர் என்ற முறையில் மிக அமைதியாக, அதே வேளையில் ஒரு சக்தி மிகுந்த தலைவராக விளங்கியவர். பலாவின் குணாதிசயங்களில் ஒரு சிறந்த அரசியல்வாதியை காண முடிந்தது. அவரின் ஆன்மா மிக உயர்வானது. நாட்டிற்காக, மக்களுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தமது இரங்கல் செய்தியில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். பஹாங் ரவுபில் தற்போது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ள 200க்கும் மேற்பட்ட முசாங்கிங் டுரியான் மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவத்தில் அமலாக்க அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி ரவ் DAP நாடாளுமன்ற உறுப்பினர் சாவ் யூ ஹுய் கைது செய்யப்பட்டுள்ளார். ரவ் முசாங்கிங் டுரியான் மரங்களை நடவு செய்த பாட்டாளிகளின் நலனை காப்பதற்கு அமைக்கப்பட்ட சம்கா அமைப்பின் தலைவருமான சாவ் யூ ஹுய் விசாரணைக்காக இன்று மாலை 4 மணி அளவில் ரவ் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார். அப்போது அவர் ரவ் போலீஸ் நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு பணியாளர்களை கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி குற்றவியல் சட்டம் 186 பிரிவின் கீழ் சாவ் யூ ஹுய் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவ் யூ ஹுய் கைது செய்யப்பட்டதை பஹாங் மாநில போலீஸ் தலைவர் யாஹ்யா ஒஸ்மான் உறுதி செய்துள்ளார். ரவ் வட்டாரத்தில் பஹாங் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக முசாங்கின் டுரியான் மரங்களை நடவு செய்ததாக கூறி உள்ளூர்வாசிகளின் 200க்கும் மேற்பட்ட முசாங்கிங் டுரியான் மரங்கள் கடந்த வாரம் முற்றாக வெட்டப்பட்டன. போலீஸ், வன இலாக்கா, நிலம் மற்றும் கனிமவள இலாக்காவின் அமலாக்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட டுரியான் மரங்கள் வெட்டப்பட்ட நடவடிக்கையை உள்ளூர்வாசிகளுடன் சேர்த்து அரசு பணியாளர்கள் கடமையாற்றுவதிலிருந்து சாவ் யூ ஹுய் தடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கும் பட்சத்தில் டுரியான் மரங்கள் வெட்டப்படும் நடவடிக்கையை சாவ் யூ ஹுய் ஆட்சேபித்ததுடன் உள்ளூர்வாசிகளுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தினார். இவ்விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிக்குமாறு மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா நினைவுறுத்தி உள்ளார். ரவுபில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் உள்ளூர்வாசிகள் சட்டவிரோதமாக டுரியான் மரங்களை நடவு செய்ததாக கூறும் நில மற்றும் கனிமவள இலாக்கா இந்த விவகாரம் கடந்த 20 ஆண்டு காலமாக அவர்களுக்கு எவ்வாறு தெரியாமல் போனது என்று பிரபல முன்னாள் பத்திரிகை ஆசிரியர் கடிஜாசின் கேள்வி எழுப்பினார். ஆயிரக்கணக்கான நிலங்களில் சட்டவிரோதமாக டுரியான் மரங்கள் நடவு செய்யப்பட்டது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று அமலாக்க தரப்பினர் கூறுவது அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த நிலத்தின் உரிமையாளர் நிலத்தை கோரும்போது டுரியான் மரங்களை நடவு செய்தவர்களால் அந்த நிலத்தை கொடுக்க முடியாத நிலையில் உடனே நிலத்தில் அத்துமீறி நுழைந்துவிட்டனர், சட்டவிரோதமாக உள்ளனர் என்ற விவகாரம் வெடிக்க தொடங்கியுள்ளதாக மீடியா பட்டனாவின் முன்னாள் ஆலோசகரான கடிஜாசின் வர்ணித்தார். யாருக்குமே தெரியாமல் நடுக்காட்டிற்குள் அவர்கள் டுரியான் மரங்களை நடவு செய்துள்ளனர் என்று கூறுவது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று தேசிய பத்திரிகையாளர் விருது பெற்றவரான கடிஜாசின் குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாளை செவ்வாய்க்கிழமை மலேசியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ளவிருக்கிறார். சீன அதிபரின் வருகையை முன்னிட்டு கிள்ளான் பள்ளத்தாக்கில் பல சாலைகள் மூடப்படவிருக்கின்றன. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் போக்குவரத்து பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஆலோசனை கூறியுள்ளார். சீன அதிபரின் போக்குவரத்து பயணம் சுமூகமாக நடைபெறவும் அசௌகரியங்கள் ஏற்படுவதை தவிர்க்கவும் பொதுமக்கள் மாற்றுச்சாலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளதாக அவரின் பத்திரிகை செயலாளர் துங்குர் நஸ்ரோல் அபைடா தெரிவித்தார்.
சிரம்பானில் பிணைப்பணம் கோரி 16 வயதுடைய ஓர் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 21 வயதுடைய இந்திய இளைஞர் என்று நம்பப்படும் ஓர் ஆடவர் கிள்ளான் புக்கெத்திங்கியில் இன்று காலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையில் இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் 3 பெண்கள் உட்பட 6 போலீசார் கைது செய்துள்ளனர். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த 6 தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். இந்த 6 போலீஸ் வேன் மூலம் மாலை 5:20 மணிக்கு சிரம்பான் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். 20க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த பெண்கள் சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக நகரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அஹ்மத் ஜாஃபர் முகமது யூசுப் தெரிவித்தார். எனினும் இந்த கடத்தல் சம்பவத்தை புக்கிட் அமான் போலீசார் நேரடியாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்டதால் இது குறித்து மேலும் கருத்துரைக்க இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட 16 வயது பெண்ணை கடத்திச் சென்று 20 லட்சம் ரிங்கிட் வரையில் இவர்கள் பிணைப்பணம் கோரியதாக நம்பப்படுகிறது. எனினும் அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினர் கடந்த வெள்ளிக்கிழமை 2,80,000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகளை ஒப்படைத்த பின்னர் அந்த பெண் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சிரம்பானில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பேரா மாநிலத்தில் தீயிடப்பட்டு சதிநாச வேளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் தைவான் பிரஜை உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். 37 வயது முதலாவது சந்தேக பேர் வழி கடந்த சனிக்கிழமை இப்போவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் 26 வயதுடைய மற்றொரு நபர் ஜமோர் வீடமைப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சமூக வலைதளங்களில் அறிமுகமான இவ்விரு நபர்களும் ஒருவர் அறிந்தவர்கள் ஆவர். இவர்கள் குறைந்தபட்சம் தீயிடப்பட்ட 8 சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சதிநாச வேலையை புரிவதற்கு வெளிநாட்டு கும்பலிடமிருந்து அந்த தைவான் பிரஜை 997 ரிங்கிட்டை பெற்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். கோலாலம்பூர் கப்போங் பாருவில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பில் போலீசார் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கப்போங் எம்பி லிம் லிப் எங் கேட்டுக்கொண்டுள்ளார். சிங்கப்பூரைச் சேர்ந்த வட்டி முதலைக்கு வேலை செய்தவர் என்று நம்பப்படும் உள்ளூர்வாசியினால் இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று லிம் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலை நடத்தியவர் இச்செயலை பதிவு செய்து அந்த காணொளியை பாதிக்கப்பட்டவருக்கு அனுப்பி கடனை தீர்க்க தவறினால் இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்திருப்பதாக லிம் தெரிவித்தார். 8 வினாடிகள் கொண்ட காணொளியில் தாக்குதல் நடத்தியவர் அந்த வீட்டின் முன்வாயிலில் ஒரு குறிப்பை விட்டுச் சென்றுள்ளார் என்று அவர் விளக்கினார். ஒரு பெண்ணின் நிர்வாண வீடியோ படத்தை வெளியிடப் போவதாக அச்சுறுத்தி வந்த குற்றத்திற்காக கார் கழுவும் பணியாளர் ஒருவருக்கு அலுஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 7 மாத சிறை தண்டனை விதித்தது. 30 வயது முகமது ஹைடேல் அப்துல் ராணி என்ற அந்த நபர் சம்பந்தப்பட்ட பெண்ணை அச்சுறுத்தி வந்ததன் விளைவாக அந்நபருக்கு 2510 ரிங்கிட்டை சம்பந்தப்பட்ட பெண் செலுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த கார் கழுவும் பணியாளர் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் அலுஸ்தா தஜார் கம்போங் திதி ஹஜி இட்ரிஸ் கிராமத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 384வது பிரிவின் கீழ் அந்த ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.